நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உலக செய்திகளில் இடம் பிடிச்சிருக்கிறது, இந்தியாவில் எமர்ஜென்சி அறிவிக்க போகிறாங்களா? எமர்ஜென்சினா இந்திரா காந்தி காலத்தில் 75 76 அந்த டைமில் வந்து எமர்ஜென்சி அப்படி இல்லை. இப்போ வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியமாக கேஸு அண்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக்ஸ் போய்கிட்டுருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அது போக வந்து சவுதி அரேபியாவோட மன்னர் இப்போ டிஃபெக்டோ ரூலர் இருக்கார் நம்ம முகமது பின் சல்மான், அவர் ஏன் வந்து ஈரானை போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி துடிக்கிறார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில். அது போக ஒரு ஒரு மாதிரி ஒரு செய்தி வந்தது, அது வந்து எந்தளவுக்கு நம்புறது என்னன்னு தெரியல. அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு டீட்டெயில் எல்லாம் வந்து ஒரு இடத்துல நான் படித்து பார்த்தேன். சில அப்புறம் டேட்டா எடுத்து பார்த்தேன். அது என்னென்னா, அமெரிக்கா துண்டு துண்டாக உடையப் போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அமெரிக்கா இப்போ 50 மாகாணங்கள் இருக்குது. அமெரிக்கா துண்டு துண்டாக உடைய போகுதா அப்படின்னா 50 நாடுகளாக உடைய போகுதா அப்படின்னு கணக்கு இல்லை. சில ஒரு 3 4 5 அப்படின்னு சில சேர்ந்து ஒரு 10 நாடுகளாவோ 15 நாடுகளாவோ உடைய போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அதுக்கான டீட்டெயில் வந்து ஒரு இதில் படித்து பார்த்தேன். என்னென்னா, இப்போது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 34-35 கோடி பேர் அங்கே இருக்காங்க. அதில் வந்து ஒரு 5.5 6 கோடி பேர் வந்து ரொம்ப மோசமான வறுமையில் இருக்காங்க. அது போக அந்த கலரு டிஸ்கிரிமினன்சி இருக்குது, நிற வேறுபாடு, அதுக்கப்புறம் பெரிய அதாவது எப்படின்னா யூதர்கள் எல்லாம் ஒரு பெரிய லாபி. அப்புறம் அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்களை வந்து இப்போ வரைக்கும் பாடாப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பழைய, அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க யூரோப்பியர்லாம் போய் அங்கே போய் இறங்கி அங்கே இருந்த செவ்வியந்திரிகளாக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே இந்த அங்கே மண்ணின் மேந்திரலாக குடியிருந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களெலாம் அடித்து கொன்று விரட்டி என்ன பண்ணாங்க இல்லையா அவங்க அப்படின்னு. அது போக வேறு நாடுகளில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து, ஏசியாவிலேருந்து, ஆப்பிரிக்காவிலேருந்து, இப்படி பல கண்டத்திலேருந்து குடியேறிய அந்த பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய குடியேறிய அந்த மக்கள் அப்படின்னு அங்கே ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருக்குது. அதில் இப்போ வரைக்கும் அமெரிக்காவை அங்கே போய் உள்ளே உட்காந்து சுரண்டி அப்படி அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே மெஜாரிட்டி வந்து யூதர்கள். அவங்க எங்கே போனாலும் அவங்களுடைய வீரதீர பராக்கிரமம் என்ன அப்படின்னா, காட்டி கொடுப்பாங்க, கூட்டி கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, மிரட்டுவாங்க. அப்புறம் வந்து வீடியோ எடுத்து வைப்பாங்க, அதை வந்து வெளியில் போடுன்னு மிரட்டுவாங்க. இல்லை அல்லது ஆட்களை வச்சு செட்டப் பண்ணி போட்டு தள்ளுவாங்க. அப்படின்னு தான் நல்லா இருக்கிறதுக்கு 40 பேர் செத்தால் பரவாயில்ல. நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் வந்து 4 பேர் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி, அங்கே வந்து தலைகீழ நான் நல்லா இருக்கிறதுக்கு 40 பேர் செத்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இது. அது வந்து அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது. வறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக கடன் வந்து தலைக்கு மேலே ஏறி போய் நிற்குது. இப்போது இந்த ஈரான் போர் வந்து அமெரிக்காவோட இந்த ஒற்றுமை ஒரு 50 மாகாணம், அதுக்கப்புறம் நினச்சா வந்து கனடாவை வந்து 51 மாகாணமாக சேர்த்துக்கிறோம், இல்லை இந்த பக்கம் கிரீன்லாண்டை 52வது மாகாணமாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு போட்ட ஆட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு ஒரு தரப்பு வந்து டீட்டெயில் சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே இருக்கிற மக்கள் அங்கே சந்தோஷமாக இல்லை, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் அப்படிங்கிறது. அப்படியே 70-80களில் யுஎஸ்எஸ்ஆராக இருந்த இப்போ இருக்கிற ரஷ்யா, அந்த இதில் அசர்பைஜான், கசகஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அர்மேனியா அப்படின்னு ஒரு நிறைய நாடுகளில் பிரிஞ்சால் அதெல்லாம் மொத்தமாக யுஎஸ்எஸ்ஆராக இருந்தது. அந்த யுஎஸ்எஸ்ஆரில் என்ன நடந்துச்சுன்னா, இதே மாதிரி வறுமை வந்துச்சு. பணத்தை வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் கொள்ளையடித்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படின்னா, ஒரு சரியானபடி எல்லாருக்கும் ஓரளவு சமமாக பிரித்து கொடுக்கப்படலை. அப்புறம் சுதந்திரம் இல்லை, ரொம்ப நீதி இல்லை, நேர்மை இல்லைன்னு ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதைத்தான் வந்து பெரஸ்தராய்க்கான்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவர் கௌரபச்சேவ் அது வந்து பழைய நடந்தது. கிட்டத்தட்ட அது வந்து கம்யூனிசம் ஸ்டைலில் எப்படி இருந்துச்சுன்னா, இது முதலாளித்துவ ஸ்டைலில்
இருக்கிற வளத்தை பூரா சுரண்டி சில முதலாளிகள் மட்டும் அப்படி வச்சுக்கிறாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் இந்த நாட்டை வழி நடத்துறது. அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் ஏங்கி போய் பார்க்குறாங்களா அப்படின்னா, பெரிய அளவுக்கு புரட்சி வந்து ஒரு 8, 10, 12, 15 நாடுகளாக துண்டு துண்டாக உடைய போகுது. உடைஞ்சாதான் அது அது வந்து என்னென்னா அந்தந்த நாடுகளுக்கான பலம் என்னவோ அது இருக்கும். இன்றைக்கி வந்து உலகத்தின் யூனிபோலார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பெரிய வல்லரசுன்றாங்கல்ல, அந்த பிம்பம் எல்லாம் உடைஞ்சு வேறு மாதிரி மாறும். இப்போ என்னென்னா, நீங்கள் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேயர் இந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு. நீ எப்படி பண்ணுவேன், நான் தான் சேங்ஷன் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து தமிழ்நாடு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னா, அல்ல கர்நாடகா வந்து ஒரு விஷயத்தை பண்ண நினைக்குதுன்னா, இல்லை கேரளா அரசு வந்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண நினைக்குதுன்னா, ஒன்றிய அரசு வந்து சேங்ஷன் பண்ணுறதில்லை. ஏன்னா எதிர்கட்சி இருக்குது, அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு அடுத்து நம்ம உள்ளே போக முடியாது அப்படின்னு இங்கேருந்து வரியெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு போகும், ஆனால் திருப்பி நமக்கு தராது ஒழுங்காக அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து அங்கேருந்து வரி பணம் எல்லாம் போகுது. அதை வந்து ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து நீ வந்து வெப்பன் செய்கிறதுக்கும் எல்லா வகையான விஷயங்களுக்கும் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருப்ப. ஆனால் மக்கள் நலத்திட்டத்துக்கு கேட்ட பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு உள்ளுக்குள்ள வந்து இறுக்கமான பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் கலிஃபோர்னியா மேயர் அப்படி பேசுகிறார், இப்போ இவர் இப்படி வாஷிங்டன் டிசி. நீங்கள் 50 மாகாணத்தை எடுத்தீங்கன்னா 50 மாகாணத்தோட மேயர்களும் அவங்க வந்து சந்தோஷமாக இல்லை, ரொம்ப ஒற்றுமையாக பயங்கரமாக இப்போ நம்ம யுஎஸ்ஏ சூப்பர் அப்படின்னு யாரும் இல்லை. கடன் $38 ட்ரில்லியன், வட்டி எக்கச்சக்கமாக கட்டுறாங்க. அப்படிங்கிற இடத்துல நாளைக்கு என்ன ஆகுமோன்ற ஒரு பயம். அதை வந்து இந்த ஈரான் போர் தேவையில்லாமல் உள்ளே போய் சிக்கிக்கிட்டதில்லை. ஈரான் போர் வந்து அமெரிக்காவோட பலத்தை பலூன் மாதிரி இருந்ததை வெடித்து ஒரு மாதிரி செதறடிச்சிருச்சா. இப்போ அமெரிக்கா வந்து அம்மனமாக நிற்கிது. அம்மனமாக நிற்கிதுன்னா இது இல்லை சொல்கிறது, எப்படின்னா அது மாதிரி அம்பலப்பட்டு போய் அம்மனமாக நிற்கிது. நம்மளுடையது மொத்தமே இவ்வளோதான்ப்பா, என்னமோ பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னா, அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, விடு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு இங்கே இருக்க விவசாய நிலம இருக்கா, அந்த விவசாய நிலத்தை நாங்கள் விவசாயம் பார்த்துக்குறோம், டெக்னாலஜியாக என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நாங்கள் இந்த நாடு ஒரு கலிஃபோர்னியா நாடு நியூயார்க் நாட்டோட நாங்கள் வந்து பேசிக்கிறோம். நீங்கன்னா நான் சொல்கிறது அந்த ஒவ்வொரு மாகாணமும் ஒரு 4-5 மாகாணம் சேர்ந்து ஒரு நாடாக இருந்துச்சுன்னா அது வந்து பக்கத்து நாடோட நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், நீங்கள் வந்து ஒன்றுமே ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படின்னு அங்கே பிரச்சனை வரப்போகிறதா அதுக்கு வந்து இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த பேச்சு இந்த ரைட்டப் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா துண்டு துண்டாக உடைய போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே நிறைய தென்படுது. 70-80களில் யுஎஸ்எஸ்ஆர் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமை இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஈரான் போர் வந்து அதை வெட்ட வெளிச்சமாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்ததில் வந்து நம்ம இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண போகிறாங்களா. எமர்ஜென்சினா 75, 76களில் இந்திரா காந்தி இருக்கும்போது டிக்ளேர் பண்ண எமர்ஜென்சி மாதிரி இந்த சுதந்திரம் அந்த சுதந்திரம் அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து நம்ம கையில் எனர்ஜி ஃபியூயல் இருக்கு இல்லையா, அது வந்து பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் 8 நாள் தான் நம்ம கையில் ஸ்டாக்கே இருக்குது, இன்னும் வந்து சேர்றது கரெக்டாக நமக்கு யூஸ் பண்ண முடியல, என்னென்னவோ நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னும் வேறு காணொலிகளும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு அதாவது 27ஆம் தேதிக்கு எல்லா மாநில முதல்வர்களையும் அழைச்சிருக்காங்க, உட்காந்து பேசணும். அப்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறதுக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி வந்து ஒரு மீட்டிங் போடுறது ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது. அவர் ஏற்கனவே நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம COVID-19 அதுக்கு எப்படி நம்ம வந்து அதை எதிர்கொண்டோமோ அதை விட அதிகமான தீரத்தோட வீரத்தோட அப்புறம் இந்திய தேசப்பற்றோட ஆகுன்னா வந்து தேச நலன் தேசியப்பற்று எல்லையில் வீரர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி தேசியப்பற்று நம்ம தேசப்பற்று அதோடு நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்லிமெண்ட்லேயே பேசிட்டாரு. என்ன பண்ணாலும் நம்ம கையில் எனர்ஜி இல்லை, அதாவது க்ரூட் ஆயில் இல்லை. கிட்டத்தட்ட 12% தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தி, மற்றபடி 88% வெளியிலேருந்து வாங்குகிறோம். அப்புறம் இங்கேருந்து ஹார்மோஸ் நமக்கு திறந்து விட்டால் கூட ப்ரொடக்ஷன் இடத்துல நமக்கு இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல. அப்புறம் ரஷ்யாவிலேருந்து நமக்கு கப்பலாக வந்தால் கூட அது வந்து ஒப்பந்தப்படி இங்கே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ரிஃபைன் பண்ணி வேறு நாடுகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு இருக்கிறனால நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு இப்போது
விறகு வச்சு அடுப்பறிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் என்ன பண்ணாலும் இன்றைக்கி கரண்ட்டை வச்சு ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். இந்த இந்த எமர்ஜென்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் வராமல் இது வரைக்கும் காப்பாற்றினதுக்கு காரணம் வந்து முன்னாடி இருந்த பிரதமர் மன்மோகன் சிங். அவர் தான் வந்து ஏற்கனவே வேறு காணொலியில் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு 3 இடங்களில் எமர்ஜென்சிக்காக நமக்கு வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸ்டாண்ட் பை அப்படி வைக்கிறதுக்கு, க்ரூட் ஆயில் அண்டு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சார். 2006 2007 வந்து அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு பெரிய அளவுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி 2013-14 கம்ப்ளீட் ஆகி அவர் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அப்படி நோகாமல் வந்து உட்காந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான். அது இல்லாமல் இன்னொன்று மரபுசாரா எரிசக்தி, காற்றாலையாக இருக்கட்டும், அது போக வந்து சூரிய ஒளி தகடு, சூரிய மின்சாரமாக இருக்கட்டும், இதுக்கு எக்கச்சக்கமாக ஒரு பெரிய துறையே உண்டாக்கி அதை வந்து இந்திய அளவில், ஒன்றிய அளவில் பயங்கரமாக எல்லா இடமும் பரவ வச்சு அதுக்கு பெரிய அளவுக்கு சப்சிடி கொடுத்து நிறையா வேலைகள் வந்து செஞ்சு இன்றைக்கி அது எத்தனை சதவீதம் எனக்கு கரெக்டாக தர அது கொஞ்சம் டீட்டெயில் எடுக்கணும். அதில் என்னென்னா ஒரு 10%, 12% நம்மளுடைய எனர்ஜி, நமக்கு கரண்ட்டு மின்சார தேவையை வந்து அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அதுவே ரொம்ப மிகப்பெரிய சாதனை. அப்போது கோபர் கேஸு, அந்த சாண எரிவாயிலேருந்து வர்றதுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி மரபுசாரா எரிசக்தி அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் வந்து அவர் ஒரு துறையே உண்டாக்கி செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறார். ஏன்னா வந்து எப்போவுமே சாதிக்கிறவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. குறைகுடம் வெற்றுக்குடம் தான் கூத்தாடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் வந்து நம்ம அப்படின்னு சொல்லலாம். ஸோ எமர்ஜென்சி வரப்போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் எல்லாத்துக்கும் தயாராகணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறார் வந்து ஈரான்கிட்ட பயங்கர ப்ரெஷர் போடுறாரு. நாங்கள் 15 அம்ச கோரிக்கை கொடுத்துருக்கோம், அதை வந்து ஒழுங்கு மரியாதை ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைன்னு என்னால் இருக்க காலம் தள்ள முடியாது அப்படின்னு. அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லி முடித்த உடனே தான் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வந்து போட்டு தாக்குனாங்க. அப்போ ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து பேசிட்டுருங்க அப்படின்னு அதை டோட்டலாகவே ஈரான் வந்து அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னாலும் போயா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இது டோட்டலி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக இன்னொரு பெரிய காமெடி, அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் மிகப்பெரிய காமெடி இருந்தது. ஈரான் பீப்புள் வந்து பெரிய லீடர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னை வந்து அதாவது என்னென்னா நம்ம ட்ரம்ப்பு அவர் வந்து அங்கே அயத்துல்லா கமேனி இடத்துல என்னையே சுப்ரீம் லீடராக இருக்க சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். நமக்கு வந்து சில கோட்டிக்கார பையன் சொல்லுவாங்க, நம்ம சவுத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான கோட்டிக்கார பயலாக இருப்பான் போல இருக்கே அப்படிம்பாங்களா. அது மாதிரி ஒரு கோட்டிக்கார அதிபர் அவர் வந்து எதுக்கெடுத்தாலும் வெனிசுலாவில் அங்கே வெனிசுலாவில் ஜனாதிபதி நான் தான் அப்படின்னாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தா நான் அப்படிங்கிறது. நல்ல வேளை இந்தியாவுக்கு வந்து நான் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம் போனார். அப்போது இங்கே வந்து சுப்ரீம் லீடர்னா என்ன, அங்கே வந்து எப்படின்னா மத தலைவர் அண்டு ஆட்சியாளர். இப்போ இவர் வந்து மத தலைவராகவும் ஆட்சியாளராகவும் ஈரானில் வந்து நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கேட்டாங்களாம். இது எந்த அளவுக்கு இதை இப்படி பேசுகிறது வந்து முட்டாள்தனமாக அவருக்கே தெரியாதா? இப்போ நான் வந்து திடீர்னு ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து என்னைய இந்த மாதிரி முக்கியமான ஒரு தொகுதியில் நிற்க சொல்கிறாரு, அவர் என்னை வந்து உள்துறை அமைச்சராக ஆக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தாக இருக்குமோ. அல்லது இப்போ நீங்கள் பார்க்குற உங்களில் யாரையாவது வந்து நம்ம பிஎம் வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து இப்போ பார்க்குறதுல வெளிநாடுகளில் துபாயில் இருக்கலாம், யூகேல எல்லாம் இருக்கலாம், அப்போ நீங்கள் துபாயிலேருந்து உடனே இங்கே வாங்க, வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான துறையை உங்கள் கையில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால் நான் தான் எனக்கு போக பிடிக்கல, எனக்கு வந்து துபாய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பொருள் இங்கே இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, கர்நாடகத்தில் வந்து சிஎம் ஆக சொன்னாங்க, அல்லது அடுத்த வேறு முக்கியமான பதவியில் சொன்னாங்க, இல்லை கையில் வந்து ஒரு 50 லட்சம் கோடியை வந்து கொடுத்து ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கேலி கூத்தாக இருக்குமோ. இதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன். நம்ம நண்பர்கள் சிலர் வந்து நீங்கள் உதாரணம் சொல்ல வேண்டாம், ஒரு செய்தி மாதிரி ஸ்டிஃபாக படிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. இது நம்முடைய சேனல் அப்படி இல்லை. நம்ம சேனல் வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து நண்பர்கள் பேசுகிற மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி பேசுகிறது தான். ஸோ இந்த உதாரணம் வந்து இப்படி ஒருத்தர் சொன்னால் எவ்வளோ கேலி கூத்தாக இருக்குமோ, சரியான ஒரு கிறுக்கு பையட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணுமோ, அந்த மாதிரி ஒரு கிறுக்கு அதிபர்கிட்ட இந்த உலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது அமெரிக்காவும் அனுபவிக்குது அப்படிங்கிறது தான் இவர் வந்து சுப்ரீம் லீடராக இருக்க சொன்னாங்களாம். இது வந்து எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாரு வந்து இப்போது ஈரான் வந்து நம்ம அந்த டாக்ஸ் இதுக்கெல்லாம் இருக்குல்லையே, அதுக்கு வந்து ஒரு சின்சியராக அவங்க நமக்கு அப்படி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அது வர்றாங்க. அதுதான் வந்து ஒரு 8 கப்பல்
8 ஆயில் டேங்க் வந்து ஹர்மோஸ் வழியே விடுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இன்னொரு அடிஷ்னலாக வந்து 2 போட்டு, பெரிய போட்டு அது சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஈரான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக தான் வர்றாங்க. அந்த 8 கப்பல்லேயே வந்து ஆயில் டேங்கர்லேயே வந்து பாகிஸ்தானோட ஃப்ளாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் என்னத்தை சொன்னாலும் இப்போ வந்து வர வர என்ன ஆகி போச்சுன்னா, வாயை திறந்தா காமெடி, பொய், என்ன சொன்னாலும் யாரும் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆச்சு. இப்போ எப்படின்னா, அப்புறம் வந்து என்ன சொல்கிறார் வந்து, இப்போ லேட்டஸ்ட்டாக நைட்டு வந்த இப்போ தகவல் என்னென்னா, ஈரான் வார் வந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து அவங்களுக்கு சொன்னோம், இதெல்லாம் பண்ணோம், இது சொன்னாங்க, இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் ஈரானில் வந்து ஒன்றுமே இல்லை, ஈரான் வார் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்னத்தை சொல்கிறாரு? வார் முடிஞ்சிச்சுன்றாரு, ஆளை அனுப்ப போகிறேன்றாரு, ஒழுங்கு மரியாதை சரண்டாரு அப்படின்றாரு, 15 அம்ச கோரிக்கையை வந்து ஏதோ ஒத்துக்கொண்டாரு. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு 4 அம்ச கோரிக்கையெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நெதன்யாஹு தான் அதான பண்ண சொன்னார், நாங்களாம் அதெல்லாம் அவர் பொறுப்புன்றாரு. அதுக்கப்புறம் வந்து நேட்டோ நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நேட்டோ மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பீட் ஹெக்ஸத் இருக்கார், அவர் தான் இது மாதிரி சண்டை அலைஞ்சார், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சண்டையெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்றாரு. ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு உளறதை பார்த்தா இவரெல்லாம் எப்படியா வந்து அதிபரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஓரளவு படித்த ஒரு அறிவாளி இருக்கிற மக்கள் வந்து ஒரு முட்டாள் அதிபரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி போகிற போக்கில் நேற்றே ஒரு இதில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, துபாயில் 15% வார் டேக்ஸ் அப்படின்னா போர் வரி. இப்போ போர் நடந்துக்கிட்டு நமக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நேரடியாக வாங்குறாங்களா, அல்லது கம்பெனிகளில் வாங்குறாங்களா, அல்லது பெரிய பெரிய கம்பெனி லோக்கல் கம்பெனியில் வாங்க போகிறாங்களா, அல்லது எக்ஸ்பேட்ரியேட்ஸ் வெளிநாட்டுக்காரங்க கம்பெனி வச்சுருக்காங்க, அது லோக்கலோட பார்ட்னர்ஷிப்பும் இருக்கும், சிலது முழுமையான வந்து வெளிநாட்டுக்காரங்க கம்பெனியாகவும் இருக்கும். இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வாங்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் இது வந்து பில்லில் அஃபீஷியலாக வந்து வார் டேக்ஸும் போடுறதில்ல. சில நேரத்தில் வந்து சவுதி அரேபியாவில் உண்டு. எப்படின்னா அந்த மாதிரி ஜக்காத் வரின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது 2.5%. அதை வந்து கவர்மெண்ட்டு கேட்டால் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஜக்காத்து டைப்பில் வந்து அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு. அது மாதிரி இது அஃபீஷியலாக வந்து வார் டேக்ஸ் எதுவும் போடுறதில்ல. ஆனால் அன்அஃபீஷியலாக ஓகே ஒரு 15% கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா தகவல். அதனால் நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டு அலையிறாங்களே. ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் அல்லது ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சொத்து இருக்கலாம், ஆனால் அந்த சொத்தை வந்து திடீர்னு லிக்விடேட் பண்ண முடியாது. கையில் வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு பில்டிங் இருக்குது, ஆனால் திடீர்னு ஒரு 10 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு எங்கேருந்து கொடுக்குறது? அது அடமானத்தை வச்சு இதை வச்சு டாக்குமெண்ட்டை போட்டு அப்படிலாம் பண்ண முடியுமா? லிக்விட் கேஷுங்கிறது வேறு. அப்புறம் இருக்கிறத வந்து நமக்கு 10% தான் மொத்தத்துக்கே. சில இதில் ட்ரேடிங்கில் பார்த்தா 10% லாபம் கிடைக்கும். சில இதில் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா 3%, 2%, 5% இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இல்லைங்க 15% வரி கொடுங்க அப்படின்னா எதுலேருந்து வரி கொடுக்க போகிறாங்க? லாபத்தில் இருந்தால், அசலில் இருந்தால், என்ன டைப் வரின்னு தெரியல. ஆனால் 15% வார் டேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் எல்லோரும் அலறாங்க. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. துபாயில் வரி போட்டாங்களா, இப்படி போட்டால் என்ன நடக்கிறது, என்ன ஆகிறது? அவன் நினச்சா திடீர்னு வரி போடுறாங்க. துபாயில் வந்து பெரிய அளவுக்கு இப்போ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் உள்ளே வந்து துபாய் என்னதான் இருந்தாலும் அது தன்னோட நாட்டை அதை அழகாக கட்டமைக்கிறதுல ஒரு பெரிய அளவுக்கு திறமைசாலி. துபாய் மன்னர் ரூலர் ஷேக் முகமது பின் ராஷித் வந்து உண்மையிலே பெரிய திறமைசாலி. ஆனாலும் இன்றைக்கி சிச்சுவேஷன் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சரி, இப்போ வந்து சவுதி அரேபியா இதில் வந்து சவுதி மன்னர் டிஃபெக்டோ ரூலர் அவர் வந்து முகமது பின் சல்மான் அவர் என்ன சொல்கிறார் வந்து, ட்ரம்ப்கிட்ட போய் நெருக்கடி கொடுக்குறாரு. பக்கத்தில் துணைக்கு முகமது பின் ஜாயித் நம்ம யுஏஇயோட ரூலர், அவரையும் கூப்பிடிச்சதுக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்படியாவது ஈரானை வந்து போட்டு தள்ளிடுங்க, ஒழிச்சிருங்கன்னு சொல்லி பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே முன்னாடி அங்கங்கே லேசாக சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஈரான் ப்ரெஷர் கொடுத்து ஈரான் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மன்னராட்சி தொடரும். அங்கேருந்து அங்கே சொல்ல வச்சுன்னா குவைத்து, பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார் அண்டு ஒமான், இது வந்து ஜிசிசி கண்ட்ரியில் மன்னராட்சி ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நான் ஜிசிசியில் பார்த்திங்கன்னா ஜோர்டான் வந்து மன்னராட்சி, கிங் அப்துல்லா நினைக்கிறேன். ஸோ கிங் அப்துல்லா அங்கே மன்னராட்சி. ஏன்னா வழியாக அந்த மன்னருக்கு அடுத்து அவங்க பையன், அப்புறம் அவங்க பேரன் அப்படின்னு போகும். அதாவது நம்ம ஊரில் வந்து வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அந்த வாரிசு வந்து சும்மா தூக்கில உட்கார வைக்க முடியாது. அவங்களையும் எலெக்ஷனில் நிற்க வச்சு என்னமாவது பண்ணி
நாயாக பேய அலைய விட்டு வெயிலில் அலைய விட்டு மக்களை பார்க்க சொல்லி அங்கே பாத்ரூம் வெளியில் பப்ளிக் டாய்லெட்லாம் போய் அலைஞ்சு அப்புறம் பஸ்ஸில் போய் கொடியாட்டி என்னென்ன ஜனநாயகங்கிற அப்படித்தான், யார் வேணாலும் வரலாம், வாரிசாக இருந்தால் கூட இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் வர முடியும் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே வந்து மன்னராட்சியில் நினச்சா திடீர்னு கிரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் மூத்த மகனை 2வது மகனை ஒருத்தர் கிரௌன் பிரின்ஸ். இப்போ அபுதாபியில் அவர் ரூலர் எடுத்திங்கன்னா அவர் மகனுக்கு திடீர்னு ஒரு ஐ திங்க் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஓவர் நைட்டில் 23 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒருத்து உள்ள சொத்தை வந்து அவர் பேருக்கு மாற்றினாங்க. அப்போ இது வந்து உழைச்சி சம்பாதிக்காமல் அவர் வந்து மன்னரோட வாரிசு இப்போ வந்து கிரௌன் பிரின்ஸாக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பணம் வந்து எங்கேருந்து வந்துச்சு? அது அங்கே ஆயில் மணி இல்லை அவங்க தனியாக ட்ரேட் பண்ணி உலகத்தை வந்து பயங்கரமாக இது பண்ணாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மன்னர் குடும்பம் ஷேக் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து இப்போது சவுதி அரேபியாவில் என்னாச்சுன்னா பெரிய அளவுக்கு வந்து முணுமுணுப்பு பெரிய பிரச்சனை வந்து சேர்ந்துருச்சு. இப்போ 2011-12 வந்து அரபு வசந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அது ரொம்ப முக்கியமாக ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னால் வந்து அல்கோபார் அந்த இதில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அந்த ஏரியா. நான் ஜுபையில் இருந்தேன். அப்போ தஹ்ரான் ஏர்போர்ட்டு, தம்மாம், அப்கேக்கு இதெல்லாம் வந்து இந்த ராஸ்தனூரா வரைக்கும் நினைக்கிறேன். அது வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வரும். அங்கே வந்து ஷியா வந்து கொஞ்சம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்டிஸ்கிரிமினன்சி அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பாகுபாடு ரொம்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணதாக சொல்லி பயங்கரமான அடக்குமுறை அடக்கிட்டாங்க. ஆனாலும் இது வந்து ஷியா இல்லாமல் சன்னி முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மொத்த அங்கே வெளிநாட்டுக்காரங்க உள்நாட்டுக்காரங்க எல்லாம் சேர்த்தா மொத்த மக்கள் தொகை அங்கே இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.25 கோடி பேர். மொத்தமே ஒரு 32-33 மில்லியன் பீப்புள். இதில் ஒரு 20 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக 20.5 20 மில்லியன் 2 கோடி பேர் வந்து லோக்கல் பீப்புள், சவுதி நேஷனல்ஸ். அந்த 2 கோடி பேரில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வந்து பிலோ பாவர்ட்டி லைன். அவங்கள வந்து எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீமில் உள்ளே வர விடுறதே இல்லை. அங்கங்கே காடுகள் மாதிரி அங்கங்கே வெளியில் போட்டுட்டு அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறதில்ல, சரியான உடை கிடைக்கிறதில்ல, சரியான தங்குற இடம் கிடைக்கிறதில்ல. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர்னா 20% மக்கள். சவுதி அரேபியாவில் வந்து ஆயில் வளம் கொளிக்குது, ஆனால் 20% மக்கள் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கா? சரி, இப்போ வந்து அவங்களோட வருமானம் என்ன? அதாவது இந்த மாதிரி மக்களுக்கு வருமானம் என்னென்னா, ஸோ ஒரு மாதத்துக்கு இது வந்து 50,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. அப்போ 50,000 ரூபா ஒரு மாதத்துக்குங்கிறது அங்கே சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்க முடியாது. நம்ம ஊரில் வந்து சென்னையில் வசிக்கணும்னா ஒரு மாதிரி செலவாகும், மதுரையில் ஒரு மாதிரி ஆகும். கிராமத்துக்கு போனோம்னா நமக்கு பெரிய செலவாகுது. ஏதோ சிறுசாக ஒரு வீடு, ஒரு காய்கறி லோக்கல் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ஒரு மாதிரி ஓட்டிடலாம். மாதம் வந்து வீட்டு வாடகை வந்து ஒரு 2,000 3,000 கிராமத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு என்னத்தை சேர்த்தாலுமே ஒரு 3 பேர் 4 பேருக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா இருந்தாலே பெரிய ஏகபோகமாக போதும் மாதத்துக்கு. அங்கே வந்து 50,000 ரூபா இருந்தால் அங்கே சாப்பிட்டு ஒழுங்காக சந்தோஷம் இருக்க முடியாது, அந்தளவுக்கு வறுமை. இதே தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேச்சுலர் அங்கே சிட்டி இல்லாமல் ஒரு சப்பர்பன் மாதிரி அங்கே இந்த மாதிரி இருக்க ஒரு சாதாரண ஒரு பேச்சுலர் வந்து பெரிய அளவுக்கு ஓகோன்னு இல்லாமல் ஒரு மாதிரி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு தேவைப்படுறது ஒரு ஆவரேஜாக 2 லட்ச ரூபா மாதம் வந்து அவருக்கு செலவாகும். 2 லட்ச ரூபா அப்படி இருந்தால் தான் ஒரு சாதாரண லைஃபு. நம்ம வந்து இங்கே சென்னையில் ஒரு பேச்சுலர் ஓரளவு ஒரு தனியாக சிங்கிள் பெட்ரூம் எடுத்து அவர் வந்து கையில் ஒரு கார் இருக்கோ இல்லை பைக் இருக்கோ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் மாதம் வந்து அந்தந்த ஒரு 40,000 ரூபா 35,000 40,000 ரூபா அது இங்கே தேவைப்படும். ஆனால் அங்கே 2 லட்ச ரூபா நம்ம ரூபாய் ரேஞ்சுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படும். அதில் அங்கே இருக்கிற குடும்பம் வந்து வெறும் 50,000 ரூபா மாதம் கிடைச்சேன்னா பிலோ பாவர்ட்டி லைன். அதில் 40 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த அரசு மேலே கோபத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னா, அவர் முகமது பின் சல்மான் பேரில் தனிப்பட்ட சொத்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு வந்து ஒரு 2 லட்சம் கோடி தனிப்பட்ட, அவருக்கு வந்து சும்மா அப்படியே டீ செலவுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு 2 லட்சம் கோடி. அது வந்து தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட ஒரு 5 மாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு தனிப்பட்ட சொத்து. சரி, அவருக்கு ஃபேமிலி, அவர் குடும்பம் இருக்கு இல்லையா, அப்பா அம்மா தம்பி இதெல்லாம் சேர்த்து ஒரு மொத்த குடும்பத்தோட சொத்து இருக்குல்ல, அதோட சொத்து மதிப்பு எடுத்தோம்னா 130 லட்சம் கோடி. ஸோ இந்த ஒரு குடும்பத்துக்கு, இது இல்லாமல் வேறு ஷேக் ஃபேமிலியில் நிறையா இருக்காங்க, இவரோட குடும்பத்துக்கு இருக்கிற சொத்து மதிப்பு 130 லட்சம் கோடி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா மாதத்துக்கு வெறும் 50,000 ரூபா அது கூட கிடைக்காம அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு டூரிஸ்ட்டு வரவங்க வரவங்களாம் உள்ளே கலக்க விடுறதில்ல.
நீங்கள் நீங்கள் ஒட்டகம் மேய்ச்சிக்கங்க, அங்கேயே ஏதாவது குடிசை போட்டு இருந்துக்கு அப்படி இருந்துக்குன்னு மறைச்சி விட்றாங்க. இது எப்படின்னா, நமக்கு வந்து முன்னாடி ட்ரம்ப் போன முறை இருக்கும்போது ட்ரம்ப் வந்து குஜராத்துக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய சுவர் டெம்பரரி வால் கட்டினாங்கல்லையா, கட்டி நாங்கள் எங்கள் ஊரெல்லாம் வந்து குஜராத் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு படம் காமிச்சாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி வந்து சவுதியும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்துலேயும் மனசு குமுறலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஈரான் கை ஓங்கிருச்சு, ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த மக்கள் வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எது நீ மட்டும் உனக்கு தனிப்பட்ட சூழல் டீ செலவுக்கு வந்து 2 லட்சம் கோடி, உங்கள் குடும்ப சொத்து வந்து 130 லட்சம் கோடி, இது எங்கேருந்து வந்துச்சு? இங்கே பெட்ரோலியம் கிணறுலேருந்து இதிலேருந்து எடுத்து ரிஃபைன் பண்ணி இது பண்ணுற அந்த க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ், இதிலேருந்து வந்த காசு உனக்கு மட்டுமா சொந்தம் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தா அங்கே தான் ஜனநாயகம் மலரும். அது ஒரு வகையான அரபு வசந்தம், அதாவது வந்து அரப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு நாட்டில் சவுதியில் முதல்ல வர வேண்டாம், விடுங்க. ஒரு பஹ்ரைன்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு, அதில் அந்த மாதிரி ஒரு மன்னரை வந்து தூக்கி அடிச்சுட்டு மக்கள் புரட்சி அப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? பக்கத்தில் வந்து கத்தாரில் வரும், குவைத்தில் வரும், யுஏயில் வரும், ஓமானில் வரும், அப்புறம் சவுதியில் வரும். இப்படி ஒரு நாடு வந்துச்சுன்னா அடுத்து வந்து அப்படியே ஜோர்டானில் வரும். இது வந்துருச்சுன்னா இந்த ஆயில் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாட்டுடைமையாக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் அதில் வந்து பங்கு வந்து அது வந்து ரொம்ப வாழ்வு வந்து ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே கலவரம் வரும், போராட்டம் வரும், போராளிகள் இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு குடும்பம் நினச்சா எல்லா வளத்தையும் தானே கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நினச்சா இங்கே அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், யூகேயில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொந்த சொத்துன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது இருக்கு இல்லையா. அப்போ இந்த நாட்டோட வளம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்ல. அப்போது 2 கோடி பேரில் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருங்கிறது நமக்கு வந்துருக்க டேட்டா. 40 லட்சம் பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ இல்லை குறையா இருக்குமோ தெரியாது. ஆனால் 40 லட்சம் பேர் வந்து பாதி பட்டினி அப்படி சொல்லலாம். அப்போ அவங்களுக்கான வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு இருக்குல்ல. எப்போ இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு அங்கே கேள்வி நிறையா வருது. அதனால தான் புரட்சி வந்துடும். அடுத்து ஒரு சில மாதங்கள்லேயோ வருடங்கள்லேயோ முகமது பின் சல்மானை தூக்கி அடிச்சிருவாங்க. அவர் ஏற்கனவே அவர் மேலே வந்து ஒரு பத்திரிகையாளரை கொலை பண்ண வழக்கெல்லாம் இருக்குது. அவர் வந்து பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நிர்வாகத்தில் இது ஓப்பன் பண்ணி விட்றாரு பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் தாண்டி சொத்தை பூரா ஆட்டை போட்டு தான் பேர்லையும் தன் குடும்பத்து பேர்லையும் வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது இப்போ உள்ள சூழலுக்கு. இதே தான் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அம்பானி அதானின்ற ஒரு தனி மனிதர்கள் பேரில் இங்கே நடக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா யூதர்கள் சில கம்பெனிகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லா வேலையும் கெட்ட காரியமெல்லாம் பார்த்து சொத்து பூரா அவங்க ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் மன்னராட்சியில் இந்த மாதிரி மன்னர் பண்ணுறாங்க, மக்களாட்சின்னு சொல்லி இதுக்கு ஜனநாயகத்தில் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் இப்படி பண்ணுறாங்க. சாதாரண மக்களை நினச்சி பார்க்குறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அங்கே மன்னராட்சி கலைக்கப்படும். அங்கே கலைக்கப்பட்டால் அப்படியே வந்து யுஏஇ, ஓமான் எல்லா இடத்துலையும் 6 இடத்துலையும், அதுக்கப்புறம் வந்து ஜோர்டான் முதற்கொண்டு எல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்போ வந்து அந்த எண்ணெயை வந்து யாரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, அமெரிக்காவுக்கு தேவையா இல்லை ரஷ்யாவுக்கு இல்லை சைனாவுக்கு தேவையா, யாரும் தனிப்பட்ட முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கவுங்க விலை நிர்ணயம் பண்ணி எல்லாம் அது ஒரு மாதிரி அக்ரிமெண்ட்டில் போய் நிற்கும். அப்போ மக்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேறு விஷயம் உரிமை இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த காணொலியில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பேச வந்தது, நான் நிறைய கொஞ்சம் டேட்டாஸ் எடுக்க வேண்டியது, இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னா அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப சுருக்கமாக கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அதனால் சவுதி இளவரசர் டிஃபெக்டோ ரூலர் முகமது பின் சல்மான் எப்படியாவது வந்து ஈரானை வந்து போட்டு தாக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முடிவாக நிற்கிறது. காரணம் தன்னோட பதவி, அந்தஸ்து, அப்புறம் ஷேக் ஃபேமிலி, ரூலர் ஃபேமிலி, மன்னர் ஃபேமிலி அப்படிங்கிறது எல்லாமே தூக்கி எறியப்படும் அப்படின்ற பயம் மட்டும்தான். அந்த பயத்தோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவை வந்து போட்டு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அமெரிக்காவே பாவம் என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒன்று உளறிட்டுருக்காரு ட்ரம்ப்பு. அவரே வந்து அங்கே போட்டு தள்ளுற மாதிரி ஏதோ பெரிய அளவுக்கு ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. ஒரு அதிபரை திடீர்னு வந்து போய் ஜெயிலில் போட முடியாது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.